ஒருவருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னு ஜாதக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னாக்கும், சொத்து அப்படின்னாவே வந்து செவ்வாய் தான். செவ்வாய் வலுப்பெற்றிருக்கா அப்படின்னு எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். ஆட்சியாக அப்படின்னாக்கும் மேஷம் விருச்சிகம் ஆட்சி, மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீச்சமாகிறாரு. அந்த நீச்சம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல சந்திரனும் இருந்தார்னா நீச்ச பங்கமாகிறார். சந்திரன் ஏது பங்கம் ஆகிடக்கூடாது. அந்த இடத்துல சனியை எதுவும் சேர்க்காமல் இருந்திருந்தால் கடகத்தில் செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். இவர்களுடன் அதாவது இந்த செவ்வாய் வலுப்பெற்று இருக்கும் பொழுது குரு ஏதாவது ஒரு வகையில் குரு பார்வையோ அல்லது இனவோ வரும் பொழுது உறுதியாக இவருக்கு சொத்து இருக்கும். சரி, பூர்வீகம் அப்படின்னாக்கா 5, 9 9ஆம் இடம் தான். 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 5ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது வலுப்பெற்று இருந்தால் உறுதியாக இவருக்கு பூர்வீக சொத்து